இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாறன் மாமா இல்லாம இங்க கல்யாணம் நடக்காது. ஆமா, மாறன் இல்லாம நான் பிருந்தா கழுத்துல மாலைலாம் மாத்த மாட்டேன். சோ, ரெண்டு பேரும் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி வள்ளியம்மா, நான் மாறன் மாமா முன்னாடி தான் தாலி கட்டிப்பேன். நானும் இவரும் ஒண்ணு சேரணும்னு மாமாவும் அக்காவும் படாத கஷ்டமே இல்ல. எங்க ரெண்டு பேரையும் உங்க எல்லாரையும் விட நம்பினது அவங்கதான். கடைசி வரைக்கும் எங்களுக்காக நின்னது, இவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்பினது எல்லாமே மாறன் மாமாவும் வீராக்காவும் தான். அவங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. இங்க பாரு பிருந்தா, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொன்னதே மாறன் தான். ஆமாவா? என்ன சொல்ற வள்ளி? ஆமாண்ணா, அந்த விஜய் இங்க வந்துட்டா. அவ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னமோ சதி பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் மாற இந்த கல்யாணத்தை இன்னைக்கே இப்பவே நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். சரி, இப்ப எங்க அவங்க? அவங்க தெரியலண்ணா. ஒருவேளை விஜய் இங்க வரவிடாம தடுக்கிறதுக்காக கூட அவங்க ரெண்டு பேரும் அங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மாறன் சொன்னான்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்ண்ணா. நம்ம அவன் சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம்னா அவங்க படுற கஷ்டம் எல்லாம் வீணா போயிடக்கூடாது. பிருந்தா, கார்த்தி, வள்ளியம்மா சொல்றது சரி. மாற சொல்லியிருந்தா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். நீங்க தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காம தாலிய மாத்திக்கோங்க. சரி, மாலையை மாத்திக்கிங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். கார்த்திக், இந்தா. விஜய், அது அப்பா என்ன இப்படி அடிக்கிறா? எப்படி 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 நீ ஏன் குடும்பத்தை தொடுறியா? ஏன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துறேன்னு ஏன் கிட்டே சொல்ற நீ? பார்த்தல, என் தங்கச்சி கல்யாணம் மாமா வள்ளிமான்னு எல்லாரோட ஆசீர்வாதத்தோட ரொம்ப நல்லபடியா அழகா நடந்திருக்கு. பிருந்தா சொன்ன மாதிரியே கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வீரா, இவளை இங்கேயே முடிச்சு விட்டுருவோமே. டேய், எதுக்குடா? இதுக்கு மேல இவ்வளவு அடிக்கிறது நமக்கு நல்லது இல்லடா. ஒரு தடவை 2 தடவை தோத்தா பரவாயில்ல, எல்லா டைமும் தோத்துக்கிட்டே தான் இருக்கா. இனி நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டல. இல்ல நான் அப்படிதான் வருவேன் அப்படின்னு அந்த மாதிரி வா, அப்ப பாத்துக்கலாம். உங்க அப்பன் தப்பான எண்ணத்தினாலதான் அழிஞ்சான். நீயாவது குணத்துல தப்பி பிறந்திருப்பான்னு நினைச்சுதான் அன்னைக்கு உன்னை நான் வீட்டுக்குள்ளேயே அனுமதிச்சேன். ஆனா நீ அவனை விட மோசமா இருக்க. நீ செய்யற இந்த செயலுக்கான பலனை கடவுள் கண்டிப்பா உனக்கு கொடுப்பான். இங்க பாரு, கெட்டது ரொம்ப நாளைக்கெல்லாம் வாழாது. இனியாவது திருந்த பாரு, இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவேன். நீ எதுக்கு பேசி நேரத்தை வீணாக்குற? என்ன சொன்னாலும் இவ மரமண்டைக்கு புரியாது. வெறி புடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கா. எப்படியோ போய் தொலையட்டும். வீரா, மாறா, 2 பேரும் வாங்க போலாம். அம்மா, நீ வா கார்த்தி. வாங்க போலாம். வர வலிமா போலாமா? விஜய், யாரதா பிளான் போட்டு வை, வர்றேன். ஹாய் மாமா, சித்தி, எல்லாருக்கும் வணக்கம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறிய? எனக்கு எண்டு கார்டு போட்டு அப்படியே அனுப்பிடலான்னு பாத்தியலா? இந்த விஜிக்கு எண்டே கிடையாது. அவ்வளவு சீக்கிரமா உங்களெல்லாம் விட்டு போயிருவேனா? நான் இருக்கிற வரைக்கும் நீங்களாம் எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு நானும் பாக்குறேன். பாரு பாரு, நல்லா பாரு.
இனிமே தான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். பரவாயில்ல, லைவ் டெலிகாஸ்ட் பார்க்க நீயே வந்துட்ட. உனக்கு சப்போஸ் அங்கிருந்து பார்க்க முடியலன்னா வீட்டுக்குள்ள கூட வந்து பாரு, நானே பர்மிஷன் கொடுக்குறேன். அவளே நான் கூப்பிட்டு இருக்கேன். கொடுத்த அப்படி சொல்லுங்க மச்சான், அதையும் பார்க்கலாம். ஏய் மாமா வேணாம் விடுங்க. ஏன்னா நீ இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட கோவப்பட்டு இருக்க. மாறன் சொன்ன மாதிரி அவ நம்மள பார்த்து பார்த்து வயிறு எரிஞ்சே சாகட்டும். மாமா ஆ? வலியம்மா, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. என்னம்மா அவசரம்? இல்ல மாமா, கோயில்ல இருந்து வந்தாச்சு, வீட்ல எல்லாம் அப்படியே போட்டு வந்திருக்கேன். சரிம்மா, ரொம்ப நாள் நீ அங்கேயே தங்கிராத. ராகவன் வேற நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான். சரிங்க மாமா. சரி. கார்த்திக், பிருந்தா, வரேன். வலியம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வர கண்மணி, சீக்கிரமே வந்துரு கண்மணி. போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். மாறா, போயிட்டு வரேன். ஏண்டி கிளம்புற? முடிஞ்சா வீட்டுக்கு வா. நான் போயிட்டு வரேன். சீக்கிரமே அவளை கூட்டிட்டு வந்துருங்க. கிளம்பலாம். வரோம் மாப்ள. பாய். பாய் பாய். பாத்துக்கடி. சொல்லி புரியவேமா அவளுக்கு? சரி, நான் சொல்றேன், வீட்டுக்கு போய் பேசுறேன், வரேன். இருக்கிறாரு என்னுடைய பிரதர் கார்த்திக். இவர் ஏற்கனவே விஜய்ங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணாரு. அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனா அவ ஒரு பக்கா ஃப்ராடு, இன்க்ளூடிங் ஹர் மதர். எங்க எல்லாரும் ஏமாத்தி பொய் சொல்லி எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அத நாங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய கலவரங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அபிஷியலா ராமச்சந்திரன் குடும்பத்தோட மூணாவது இல்ல சாரி ரெண்டாவது மருமகளா பிருந்தாவை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். இதோ இவங்க தான் ராமச்சந்திரன் குடும்பத்தோட ரெண்டாவது மருமக. கல்யாணம் எங்க ஊர்லயே சிம்பிளா ஒரு கோவில்ல முடிஞ்சிருச்சு. உங்களை யாரையும் கூப்பிடலையேன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேணாம். ஓகே, சீக்கிரமே பெரிய ரிசப்ஷனா பண்ணி மொத்த பேருக்கும் சும்மா தட புடலா விருந்த வச்சுட்டுருவோம். என்னப்பா ராமச்சந்திரா, அக்கம் பக்கத்துல நாம தாயா புள்ளையா பழகுறோம், ஒரு வார்த்தை கூட சொல்லலையாப்பா? அண்ணே, எங்களுக்கே தெரியாதுண்ணே. கோயிலுக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க தான் இங்க போனோம். கடைசியில அங்கேயே கல்யாணம் பண்றது மாதிரி ஆயிடுச்சு. அண்ணே, கண்டிப்பா எல்லாருக்கும் ரிசப்ஷனுக்கு சொல்லுவோம். குடும்பத்தோட வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். ஏம்மா வீரா, ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணுதாம்மா நீ. நீ, கண்மணி, பிருந்தா, அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் ஒரே குடும்பத்துல வாழ வந்துட்டீங்கல்ல. கொடுத்து வச்சவங்க தாம்மா நீங்க. நல்லா இருக்கணுமா நீங்க. தேங்க்ஸ்க்கா.